ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் டு ஈவினிங் அப்படியே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அப்படியே ஸ்லோவாக மார்னிங் வந்து எழுந்தோடனே சரி, மித்ரன் அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க வெளியில் கூப்பிட்டு போயிடுவாங்க. மித்ரனால் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. அதனால் அம்மா வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங் அப்புறம் பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அம்மா அன்றைக்கி கொஞ்சம் விரதன்றனால காலையில் வேறு ஏதாவது குடிங்கன்னு சொன்னாங்கனால சரி ஜூஸ் குடிச்சிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்றனால ஜூஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். சாத்துக்குடி ஜூஸ் ஒரு நேரம் வந்து நான் எப்பவுமே சுகர்லாம் எந்த ஜூஸ்க்குமே நானுமே சுகர் போட்டுலாம் பெருசாக குடிக்கிறதில்ல. அவனுக்கும் நான் அப்படியே தான் பழக்கியிருக்கேன். எந்த ஜூஸாக இருந்தாலும் சுகர் போடாமல் தான் கொடுத்துருக்கேன். ஐஸும் நான் முக்கால்வாசி நான் போட மாட்டேன். இல்லை மித்ரனுக்குமே அதை தான் பழக்கியிருக்கேன். நானாக வடிகட்டாமல் குடிச்சிருவேன். தம்பி கொஞ்சம் வடிகட்டினா தான் குடிப்பாங்க. அதனால் கொஞ்சம் சாத்துக்குடி இருந்ததெல்லாம் ஜூஸ் போட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போகலான்னு வந்து போகலான்ட்டு இருந்தாங்க. தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு அம்மா அதுக்குள்ளே நான் நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே நான் சமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்பயும் வந்து நரசிம்மர் கோயில் இங்கே இருக்காங்க வந்து நிறைய பூனை இருக்கும். அந்த பூனைக்கோசரமே வந்து எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போக சொல்லுவான். வாங்க போகலாம், பூனை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருப்பான். அன்றைக்கி சரி வேணாம் வா தம்பி, நம்ம யானையை பார்க்க போகலாம் அப்படின்னா ரொம்ப இஷ்டம். அதனால் எங்கள் அப்பாவும் கூட்டி போய் காமிச்சிட்டு வருவாங்க. சரி வா பார்த்துட்டு வரலாம் அப்படின்றனால அங்கே போனோம். அன்றைக்கி யானை வேறு இல்லை. அதனால் சரி அப்படியே கோயிலுக்கு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பைக்கில் நானும் மித்ரனும் கிளம்பி ஹிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு தான் போயிட்டோம். போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு அப்படியே வெயில் வந்துடுச்சு அன்றைக்கி சீக்கிரமாகவே. வாங்க போகலாம், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. சரின்னு அம்பாலையும் அவங்களையும் பார்த்துட்டு வந்தாச்சு. அப்புறம் அம்மா சமைச்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து பூண்டு பால் எப்பயும் பூண்டு உரிச்சு வச்சுருந்தாங்க. அன்றைக்கி காலைல குடிக்கவே இல்லை. அதனால் வந்து பூண்டு பால் அப்படியே போடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பூண்டு பால் வந்து ஃபீடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே குடித்தா ரொம்ப நல்லது. ஒன்று பாலில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாலுமே வெந்துடும். நீங்கள் வெறும்னாவும் குடிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை போட்டும் குடிச்சிக்கலாம். அன்றைக்கி அதுதான் நல்லா பால் சுரக்கும் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு. நான் எப்பயுமே டெய்லியும் தான் குடிச்சிட்ருப்பேன். இல்லைன்னா நெய்யில் வறுத்து கூட நீங்கள் வந்து பூண்டை வறுத்து கூட சாப்பிட்லாம். எப்படி விருப்பமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். அப்படியே பாப்பா துணியெல்லாம் இருந்தது. அம்மா காலையிலேயே எழுந்தோடனே துவைச்சி போட்டுருவாங்க பாப்பாவோட உச்சா துணியெல்லாம். அதனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் மடித்து வச்சிட்ருந்தேன். நான் இந்த மாதிரி லங்கோட்ஸ் இந்த மாதிரி தான் கட்டுவேன். துணியும் கொஞ்சம் வச்சுக்குவேன். அந்த மாதிரி லங்கோட்ஸும் வாங்கிட்டு வந்து அதை தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுவே இப்போ வந்து மஸ்லின் கிளாத்தில், காட்டனில் எல்லாத்துலேயுமே வருது. இந்த முக்கோண துணியும் வருது. அது எல்லாத்தையும் பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க, மித்ரனும் தூங்கிட்டு இருந்தான். சரி இந்த வேலைகள்லாம் பண்ணிடலாம் அப்படின்றனால பண்ணியாச்சு. ஈவினிங் வந்து சரி காலிஃப்ளவர் வந்து வேணும்னு சொன்னான். சரி வந்து காலிஃப்ளவர் பட்டர் மசாலா தான் ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று வந்து ரஃப்பாகவே சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு தக்காளி 2, நான் ஒரு பெரிய வெங்காயமாக இருக்கனால 2 தக்காளி வச்சுக்கிட்டேன். அது எல்லாத்தையும் நான் வந்து சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேஸ்ட்டு இல்லை, அதனால் வந்து நான் இஞ்சியும் பூண்டும் உரித்து ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா
இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அம்மா நான் சப்பாத்தி போட்டுக்கிறேன், நீ குருமா மட்டும் வச்சுரு அப்படி சொன்னாங்க. அதனால் நான் வந்து சரி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சைட் பை சைட்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னால ஒரு 20 முந்திரி பருப்பு நான் க்ரீம் என்கிட்ட இல்லை, அதனால் அதையும் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். என் கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி மட்டும் சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றாவே நான் ஒரு வாட்டி எடுத்துட்டேன். அரைக்க தானே போகிறோம், அதனால் நான் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டேன். சரி எப்படியும் எல்லாம் மேஷ் பண்ணி இது பண்ணலாம் போகிறோம் அப்படின்றனால அதையும் சேர்த்துட்டேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன், எல்லாமே மஞ்சள்தூள் மட்டும் 1/2 ஸ்பூன், இதையும் உங்களோடய சேர்த்து ஒரு வதக்கி நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கினோன்னு மிக்சியில் அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நடுவில் இந்த காலிஃப்ளவர் வந்து பிளான்ச் பண்ணிடலாம் அப்படின்றனால கொதிக்கிற தண்ணியில் போட்டு காலிஃப்ளவரை ஒரு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஆன் பண்ணிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்புறம் அதெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக முந்திரி பருப்பையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது க்ரீம்க்கோசரம், க்ரீம் இருக்கும், க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ரீம்னா முந்திரி பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஒரு க்ரீம் பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் வேறு எந்த ஸ்பைசஸும் நான் பெருசாக ஆட் பண்ணலை. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னால வந்து அப்பாவுக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாக நெஞ்சு கறிக்குது அப்படின்றனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறது. அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கிட்டேன். சீரகம் மட்டும்தான் சேர்த்துட்டு நான் காலிஃப்ளவர் அந்த பட்டர்லேயே வந்து நல்லா டாஸ் பண்ணிவிட்டேன். நல்லா நீங்கள் அதுலேயே கொஞ்சம் வெந்திருந்தனால நீங்கள் வந்து இதில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மூடி போட்டு அடக்கி வச்சு மூடி போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே பட்டரில் ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொலன்னு உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் ஆகாது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆனாவே உங்களுக்கு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டு கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா ஏற்கனவே நல்லா வதக்கியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சாவே அது போதும். நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதான் ஆகும். 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் கொதிச்சாவே உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்பயுமே நான் முந்திரி பருப்பு தான் சேர்த்துக்குவேன். நீங்கள் முந்திரி பருப்பு ஊற வச்சு தான் அதை அரைச்சி அதில் வந்து நான் அன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். அதுவுமே வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சிங்கன்னா நல்லா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அப்புறம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தழை தூவி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சூப்பராக உண்மையாலுமே காலிஃப்ளவர் பட்டர் மசாலா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நான் ஸ்பைஸ் கம்மியாக தான் வச்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சப்பாத்திக்கு நல்லாயிருந்தது, நான்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.